Hello friends and welcome to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ICC Men's T20 World Cupல நடக்கிற அதுவும் சீசன் 8ல நடக்கிற 8வது மேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் இந்தியா அண்ட் ஜிம்பாப்வே இந்த ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியமான மேட்ச். காரணம் விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் சீசன் 8ல விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா பிளே பண்ணதுல சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா ஜெயிச்சாங்க. இந்தியா ரொம்ப மோசமான முறையில் தோத்தாங்க. வெஸ்ட் இந்தியன் ஜிம்பாப்வேல வெஸ்ட் இந்தியன்ஸ் ரொம்ப சூப்பரா வின் பண்ணி ஜிம்பாப்வே ரொம்ப மோசமான 2 ரேட்ல தோத்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த மேட்ச்ல வின் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி குவாலிஃபயரை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ அப்ப இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியமான மேட்சா தான் இருக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி பிப்ரவரி நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இப்போ சென்னையோட பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பவுலிங்க்கு ஃபேவரா இருந்துச்சு, ஸ்பின்னர் அட்டாக்கிங் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக விளையாண்ட மேட்சஸ் இந்த வேர்ல்ட் கப்ல நடந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பேட்டிங் ட்ராக்கா மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 200+ ரன்லாம் அடிக்கிறாங்க, ஆவரேஜ் ஸ்கோர் 185 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பேட்டிங் ட்ராக்கா போயிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெனுவில் டீம் ஃபேக்டர் ஒன்று இல்லை அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். டியூ ஃபேக்டரை பொறுத்து தான் பேட்டிங் ஃபர்ஸ்டா செகண்டாங்கிறது முடிவு பண்ண போறாங்க. ஸோ இந்த வெனுவோட ரெக்கார்டை பார்க்கும் போது 7 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 3, பேட் செகண்ட் பண்ண டீம் 4 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 180, ஹையஸ்ட் ஸ்கோர் USA 199 ரன் அடிச்சிருக்காங்க இந்த வெனுவில். ஸோ இந்த வெனுவோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல மட்டும் தாங்க 75 மீட்டர். இது எல்லாமே ரொம்பவே பக்கமா தான் இருக்கு. ஸோ வெனுவோட டைமென்ஷன் ரொம்பவே பக்கமா இருக்கனால ஸோ பேட்டிங்க்கு நல்லாவே ஃபேவரா தான் இருக்க போகுது. அண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஓரளவு ஒரு 13 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இந்தியா 10 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வே 3 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வே லாஸ்ட் விளையாண்ட மேட்சஸ் நம்ம தவிர்த்துட்டு அதுக்கு முன்னாடி விளையாண்ட 3 மேட்சஸை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ஜிம்பாப்வே வின் பண்றதுக்கான அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பட் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சொதப்பிட்டாங்க. அந்த சொதப்புனதெல்லாம் திரும்பியும் பண்ணாம கரெக்டா எதுல மிஸ்டேக் பண்ணாங்க தெரிஞ்சுக்கிட்டு பிளே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகே, அடுத்ததா ஜம்பா. ஸோ ஜம்பாப்பை பொறுத்த வரைக்கும் லீகல் அண்ட் சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இருக்க நிலவரத்துல லீகலா அண்ட் சேஃபா பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஜம்போ ஆப் ரொம்ப பெஸ்டான ஆப்பா இருக்கும். அண்ட் நம்ம ஜம்போ ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பிளே பண்ண போறது கிடையாது. நீங்க சேல்ஸ் பண்ற ப்ராடக்ட்டை நீங்க பை பண்ண போறீங்க. அந்த பை பண்றதுக்கு அவங்க ஃப்ரீயா டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ டோக்கன்ஸ் வச்சு உங்களால ஃப்ரீயா நிறைய கான்டெஸ்ட் உங்களால பிளே பண்ணிக்க முடியும். அதுல வின் பண்றவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃப்ரீயாவே இந்த ஆப்ல பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஜம்போ ஆப்ல நீங்க பிளே பண்ண வச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் மூலியமா ஜம்போ ஆப்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் ஜம்போ ஆப்பா இருக்கட்டும் அல்லது மேட்சஸை பத்தி எனி அப்டேட்டா இருந்தாலும் நான் டெலிகிராம் சேனல் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல்லையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிள் 11 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இசான் கிசான், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷதீப் சிங் அண்ட் பும்ரா. இதுதான் இந்தியாவோட பாசிபிள் 11 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஜிம்பாப்வே மோஸ்ட்லி இந்த லைனை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படியே மாத்திரம் ஏதாவது ஒரு பேட்டிங் ஆர்டரை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க போது. எனி அப்டேட்டா இருந்தாலும் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். ஸோ அதில் பிரையன் பென்னட் அண்ட் மர்முனி 2 பேரும் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. ரயன் போலர், டான் மயர்ஸ், சிகந்தர் ராஜா, மின்யாங், மொஸ்கிவா, ஈவன்ஸ், கிரேமர், ரிச்சர்ட் நவர் அண்ட் முஸ்ரபானி. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேயோட பாசிபிள் 11 இருக்கு. இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்க ஸ்டாட்ஸ் வைஸ்ல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அபிஷேக் சர்மா ரீசன்ட் ஃபார்ம் டோட்டலி ஃபிளாப். ரொம்ப ஒஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த 0 ரன்ஸ் அப்படின்னு வந்தது எல்லாமே ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட தான் விக்கெட்டா வந்திருக்காரு. ஸோ இப்போ ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட ரொம்பவே வீக்கா இருக்காரு அப்படிங்கிறது அவரே காமிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ ஆஃப் பிரேக் டீம்ல சிகந்தர் ராசா இருக்காரு. சிகந்தர் ராசா அண்ட் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்கா வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அதை மேட்ச் எல்லாம் பார்த்து அவரோட மிஸ்டேக்கை கிளியர் பண்ணி நல்ல பிராக்டிஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா 15 ரன் அடிச்சு ஃபாஸ்ட் பவுலர் வைக்கிற வந்துட்டாரு. ஸோ அப்போ இந்த கிட்டத்தட்ட லாஸ்டா விளையாண்ட ஒரு 4-5 மேட்ச் அவருக்கு டோட்டலி ஃபிளாப்பா தான் வந்திருக்கு. பட் இந்த மேட்ச் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 25+ ரன்னுக்கு மேலே அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான்
எதிர்பார்க்கிறேன். இஷான் கிஷான் ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. லாஸ்ட் அந்த மேட்ச் மட்டும் தான் விக்கெட் 0 ரன்ல விக்கெட் மிச்சம் எல்லா மேட்சுமே குயிக் ஃபயர் நான் 15-20 பால் பிடிச்சாலும் 50+ ரன் அப்படிங்கிறத அடிச்சிடறாரு. ஸோ ரொம்பவே சேஃபஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. திலக் வர்மா ரீசென்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆவரேஜ் 25+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடறாருங்க. 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிடறாரு. சம்டைம் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து 1 or 2 விக்கெட்ஸும் வந்து எடுத்துறாரு. ஸோ அப்படி இருக்க பிளேயர் நல்ல குவாலிட்டியான ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஹெட்வெட்ல பிளே பண்ணல. வெனுவுல ஒரே மேட்சஸ் 72 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அபிஷேக் சர்மா கம்பேர் பண்ணும்போது திலக் வர்மா ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. சூரியகுமார் யாதவ் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் அந்த 84 ரன். ஸோ அந்த ஒரு மேட்சுமே கேட்சை மிஸ் பண்ணதுனால வந்த ஸ்கோர். மற்ற மேட்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 25+ ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. இந்த வெனுவுல சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஹெட்வெட்ல நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அப்ப சூரியகுமார் யாதவ் சேஃபஸ்ட் பிளேயரா வந்து இருப்பார். இந்த டாப் 4ல எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ் 2 பேர் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல அபிஷேக் சர்மா அல்லது திலக் வர்மா 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன், பவுலிங் ஆப்ஷன் ரெண்டுலயுமே ரொம்ப சூப்பரா இருக்காரு. இந்த வெனுவுல ஹெட்வெட்ல ஒரு மேட்ச்ல பிளே பண்ணி 18 ரன் 2 விக்கெட் கிடைச்சிருக்கு. வெனுவுல ஒரு மேட்ச் 7 ரன் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வராருங்கிற பட்சத்துல 25+ ரன்ங்கிறது அவரோட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். டூபே. ஸோ லாஸ்ட் மேட்ச் டூபே தான் கொஞ்சம் நின்று ஒரு 42+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாரு. அதுவும் அடிக்கலன்னா ரொம்ப மோசமான தோல்வியா தான் வந்து இருந்திருக்கும். டூபேக்கு ரைட்டா மீடியம் பேஸ் பவுலர். ஒரு 2 ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து கொடுத்துறாங்க. சம்டைம் 4 ஓவர் கூட போட்டுறாரு. பட் இந்த மேட்ச் 2 ஓவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, 1 விக்கெட் வரையும் எடுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிங்கு சிங் பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்ல. ரிங்கு சிங் வரையும் பேட்டிங் ஆட வருமாங்கிற கொஞ்சம் டவுட் தான். அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட். ஸோ அவர் பிளே பண்ண மேட்ச் எல்லாத்துலயுமே 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த மேட்சும் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அண்ட் இந்த வெனுவுலையுமே பிளே பண்ண மேட்ச்ல 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட்வெட் பேட்டில் 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் 2 பேருமே சேஃபஸ்ட் பிளேயரா வந்து இருந்துருவாங்க. நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல அவங்களோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும். அண்ட் வருண் சக்கரவர்த்தி லெக் பிரேக் பவுலர். நல்ல பவுலர், நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர். லாஸ்ட் மேட்ச் அவருக்கு சுத்தமா சப்போர்ட் இல்லைன்னு சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்கா போட்டு பிரிச்சு எடுத்துட்டாங்க. அந்த 1 விக்கெட் ஏதோ தானே கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பால் டேன் ஆகல, ஒண்ணுமே ஆகல. பட் இந்த வெனுவுல பால் டேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருப்பாரு வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிறது என்னோட கருத்தா வந்து இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேல பவுல் பண்ணும்போது அவரோட வேகத்துக்கு பால் நல்லாவே ஸ்விங் ஆகுது. அது சென்னை வெனு. இந்த வெனுல என்னைய பொறுத்த வரைக்கும் ஆஷுவல் 1 விக்கெட் 2ஆம் மாறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கு. ஸோ ஆஷுவல் 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். அதிகபட்சம் 2 கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பும்ரா 2 விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி எடுத்துருவாரு. 3ஆ கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பும்ராவோட அந்த பவுலிங் ஸ்டைல் அந்த இதுக்கு வந்து கண்டிப்பா ஜிம்பாப்வே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்ய போறாங்க. ஸோ ஆக்சுவல் 3 விக்கெட் பும்ராட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த ஜிம்பாப்வே பிரையன் பென்னட். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் ஏர்லியான விக்கெட். எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்லயே குவாலிட்டியான பேட்ஸ்மேன், நல்ல கடைசி மேட்சோட தன்மையை புரிஞ்சுட்டு பிளே பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் பிரையன் பென்னட். ரொம்பவே சேஃபான பிளேயர், ஆஃப் பிரேக் பவுலர். சம்டைம் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில ஃபுல் அவுட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால சம்டைம் இவர் கூட பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல கண்டிப்பா சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் மர்முனி அவரும் நல்லா தாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஒரே ஒரு மேட்ச் தான் 14 ரன், மற்ற மேட்ச்ல ஒரு 25 30 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. என்ன ஒன்று ஒரு குயிக் ஃபயர் ஆட மாட்டாரு. பாலுக்கு அப்படியே ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்ணிட்டு இருப்பாரு. இந்த வெனுவுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிறதுனால ஒரு 20+ ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி என்னோட தனிப்பட்ட கருத்தா வந்து இருக்கு. மேயர்ஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு 28+ ரன். அதுக்கு பவுலிங்ல பெருசா விக்கெட் வந்து கிடைக்கல. இந்த மேட்ச் ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரைன் பவுலர் லெக் பிரேக் பவுலர். இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷனும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1 விக்கெட் எடுக்கலாம். பேட்டிங்ல 25+ ரன்னும் அடிக்கிறதுக்கான
வாய்ப்புகள் அதிகம். சிகந்தர் ராசா ரொம்பவே சேஃபஸ்ட் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் விக்கெட் கிடைக்கல. லாஸ்ட் மேட்ச் எதுலையுமே விக்கெட் கிடைக்கல. சாரி, லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணல எதுலையுமே விக்கெட் கிடைக்கல. பட் பேட்டிங்ல 25, 35, 45 அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் தான் வந்து அடிச்சிருக்கிறாரு. ஸோ ஆஸ் வெல் பேட்டிங்ல மட்டும் அவர் கான்ட்ரிபியூட் 30+ ரன்னுங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங்ல இந்த மேட்ச் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதாவது ஆஃப் பிரேக் போட்டு வீக் ஆகிறதுக்கான பேரும் நம்ம டீம்ல இருக்கிறாங்க. இதே டீம்ல அப்படிங்கும் போது கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் எடுத்துருவாரு சிகந்தர் ராசா. அண்ட் மற்ற பிளேயரை பெருசா கண்டுக்க வேணாம். ஸோ அந்த சிங்கிள் ஆப்ஷன் தான் பெருசா. ஃபீல்டிங்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பேட்டிங்ல பெரிய ஸ்கோர்ஸ் இல்லை. அண்ட் பிரைன் ஈவன்ஸ் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், 1 விக்கெட் 2 விக்கெட் 3, 3, 1 அண்ட் பேட்டிங்லும் வந்து 40+ ரன் அடிச்சிருக்காரு லாஸ்ட் மேட்ச். ஸோ இப்போ பேட்டிங் ஆப்ஷனும் அவருக்கு வந்து இருக்கு. அவரோட பேட்டிங் ஆப்ஷனுக்கு டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பேட்டிங் யூனிட் இருக்கனால இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். பவுலிங்ல 1 விக்கெட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா 15ல இருந்து ஒரு 20+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்புகள். ரிச்சர்ட் நகவர் அண்ட் முஸ்ரப் அலி 2 பேருமே இந்த டீமோட பெஸ்ட் பவுலர்னே சொல்லுவாங்க. இந்த 2 பிளேயருமே டீமோட பெஸ்ட் பவுலர். பவர் பிளேயரே டீமை கிளாப்ஸ் பண்றாங்க. இல்ல எப்பெல்லாம் விக்கெட் தேவையோ அப்பெல்லாம் உள்ள கொண்டு வந்தா விக்கெட்ஸ் வந்து எடுத்துறாங்க. லாஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸோட விளையாட போது பவர் பிளேயரே டீமை கிளாப்ஸ் பண்ண டீம் கேட்சஸ் தவறு விடலை அப்படின்னா பவர் பிளேயரே 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வரவங்க ஸ்டேபிளா அடிச்சிருப்பாங்க. விக்கெட்ஸ் போயிடக்கூடாதுன்னு நினைச்சு ஆடி இருப்பாங்க. டீம் கொலாப்ஸ் ஆயிருக்கும். அந்த ஃபீல்டிங் மிஸ்டேக்காக தான் இந்த 2 பேரோட இது பெருசா வெளியே தெரியல. அப்பயும் 2 விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு நடக்கிற மேட்ச்லயும் 2 விக்கெட் எடுப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ரிச்சர்ட் நகவர் அண்ட் முஸ்ரப் அலி 2 பேர்த்துக்கிட்டையும். அண்ட் கிராமர் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், இவரோட பங்களிப்பு நாளைக்கு மேட்ச்ல பெருசா இருக்க போறது இல்ல. 1 விக்கெட் வேணா எடுக்கலாம். பெருசா விட்டது நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு மேட்ச்ல ஸ்கோர்ஸா இருக்கட்டும், பவுலிங்ல 2 பர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா பிரைன் பென்னட் 1, ரயன் பவுலர் 2, சிகந்தர் ராசா 3, முஸ்ரப் அலி 4, ரிச்சர்ட் நகவர் 5, ஈவன்ஸ் 6. இந்த 6 பேர் இந்த டீம்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 7th பிளேயர் ஆப்ஷன்ல மர்முனி இவர் வந்து 7th பிளேயர் ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இசான் கிஷான் 1, திலக் வர்மா 2, ஹர்திக் பாண்டியா 3, அக்சர் பட்டேல் 4, வருண் சக்கரவர்த்தி 5, பும்ரா 6, சூரியகுமார் யாதவ் 7, அபிஷேக் சர்மா அல்லது ஹர்ஷதீப் சிங் 8வது பிளேயிங் ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாங்க. நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல இவங்களோட பங்களிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.